Hi friends, welcome to Dhanya's skaraikudisamayal. Today நம்ம சேனல்ல ரெசிபி வீடியோ பார்க்க போறது கிடையாது. எப்படி நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். YouTubeல வீடியோ போடுறதுக்கு வீடியோஸ் எடிட் பண்ணனுங்க. ஏன் எடிட் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா, இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ 5 நிமிஷம் இருக்கணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் 10 நிமிஷம் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த 10 நிமிஷம் இருக்க வீடியோவை அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோஸை கண்டிப்பாக எடிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ரொம்ப ஈஸியாக யாருமே தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு தடவை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணலாம். வாங்க அது என்ன ஆப், அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாரோட மொபைல்லையும் ப்ளே ஸ்டோர் இருக்கும். ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் விகட்டர் அப்படின்னு போடுங்க, டைப் பண்ணிக்கோங்க. அந்த விகட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா ஈஸி வீடியோ கட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை தான் நம்ம மொபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இன்ஸ்டால் கொடுங்க. அது இன்ஸ்டால் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் இந்த எடிட்டிங் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கட்டர் ஆப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இனி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும். இப்போது வீடியோ பார்த்திங்கன்னா ஈஸி வீடியோ கட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்ளிகேஷன். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் இது தாங்க. வாங்க இனி இது ஒன்றொன்னா ஆப்ஷன்ஸை பற்றினதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கட்டர் அப்ளிகேஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். கட், மெர்ஜ், மியூட், எக்ஸ்ட்ராக்ட் MP3, ரொட்டேட், ஸ்பீட், ஜிப் ஃபைல், கிராஃப் ஃப்ரேம், கம்ப்ரஸ், எஃபெக்ட், அவுட்புட் செட்டிங்ஸ். இதில் நம்ம முக்கியமாக யூடியூப்ஸ்க்கு வீடியோ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற 3 ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கட், மெர்ஜ், மியூட். கட்டுங்கிறத ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். அதாவது வீடியோஸை நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். மெர்ஜ் அப்படிங்கிறது மோர் தென் 1 வீடியோ அல்லது மோர் தென் 5 வீடியோஸ் இருக்கிறத ஒன்றா சேர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தாங்க மெர்ஜ். மியூட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆடியோவோட ஒரு வீடியோ வச்சுருப்போம். அந்த ஆடியோவை நம்ம எடுத்துகிட்டு வேறு மியூசிக் நம்ம ஆட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த ஆடியோவை நம்ம அந்த வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மியூட் ஆப்ஷன். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் MP3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மோஸ்ட்லி நம்ம வீடியோஸில் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு யூடியூப்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் இருக்க மியூசிக் மட்டும் அல்லது அந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்ட் MP3 யூஸ் பண்ணி ஆடியோ மட்டும் உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இனி நம்ம இந்த கட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கிறீங்களா யுவர் ஸ்டோரேஜில் அப்படின்னு கேட்கும். அதுக்கு நம்ம அலோவ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் நம்ம வச்சுருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே வரும். அதில் நமக்கு என்ன தேவையோ, அதாவது எந்த ஃபோல்டரில் இருக்க வீடியோ வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற இந்த வீடியோஸ், அதாவது எடிட் பண்ணுற வீடியோஸ் எதில் சேவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விகட்டருங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகும். இப்போ தானே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க, அதுக்குள்ளாட்டி பார்த்திங்கன்னா 20 வீடியோஸ் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்னென்னா இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. உங்களுக்கு உங்களில் சில பேருக்கு எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதனால் நான் திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி காமிச்சதுனால இருக்குது. ஏற்கனவே நான் ஆல்ரெடி இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த ஃபோல்டரில் நான் 20 வீடியோஸ் வச்சுருக்கேங்கிறத காமிக்குது. இப்போ நம்ம சேவ் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த விகட்டரில் தாங்க ஸ்டோர் ஆகும். வாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதில் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கே போகலாம், விகட்டர் அப்ளிகேஷனுக்கே போகலாம். அதில் என்னென்ன வீடியோஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 minutes 48 seconds ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி தான் நான்
யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன். இதை நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 minutes 48 செகண்ட் இருக்குது. இதை வந்து நான் வந்து 3 minutesஸாக வந்து எடிட் பண்ண போகிறேன், அதாவது கட் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்டரை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்துக்கணும். பாருங்கள், உங்களுக்கு டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். நம்ம குறைக்கிறோம், டைம் வந்து 3 நிமிஷத்துக்கு கொண்டுட்டு வர்றோம். ஸ்லோவாக இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அதிகமாக அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் தள்ளி கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா 3 minutes வந்துடும். இப்போ நான் இதை மேலே இருக்க இந்த சிசரை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து இது வந்து கட் ஆயிரும், அதாவது வீடியோ ட்ரிம் ஆயிரும். இப்போ வந்து என்டர் ஃபைல் நேம் கேட்குது. அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், வித்தவுட் ரீஎன்கோட் வீடியோ, ரீஎன்கோட் வீடியோ. இதில் எதுவுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. இப்போது எந்த ஆப்ஷன் வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்டர் ஃபைல் நேம் உங்களோட இஷ்டம்தான். ஆல்ரெடி அதோட இருக்க ஃபைல் நேமே வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஃபைல் நேம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வேறு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீடியோ வந்து 3 நிமிஷத்துக்கு எடிட் பண்ணுறோம், அதனால் 3 minute எடிட் வீடியோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும், அதாவது வீடியோ வந்து எடிட் ஆகிக்கிட்டுருக்கு, அதாவது ட்ரிம்மிங் அப்படிங்கிறது ஆகிட்டுருக்கு. அது எத்தனை பர்சன்டேஜில் ஆகுதுங்கிறத கொடுத்துட்ருக்கு பாருங்கள். 25% மேலே இப்போ நமக்கு ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். 46 மேலே வந்துடுச்சு, 51, 53 மேலே போயிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ இருக்குதுன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிம்ட் ஆகிடுச்சு, அதை உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிது பாருங்கள். வீடியோ இஸ் ட்ரிம்டு, வீடியோ இஸ் ட்ரிம்டு. இப்போது நம்ம பண்ண வீடியோஸ் வந்து எடிட் ஆகிடுச்சு. அதை வந்து அவுட்புட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், அவுட்புட்டில் வந்து நமக்கு இங்கே இருக்குது 3 minute எடிட் வீடியோங்கிற ஆப்ஷனில் 3 நிமிஷத்துக்கு வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு 4 நிமிஷம் இருக்க ஒரு வீடியோ, அதாவது 4 minute 48 செகண்ட் உள்ள வீடியோவை 3 minute நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை எடிட் பண்ணோம். இப்போ இதில் பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 4 நிமிஷம் இருக்க வீடியோவை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு 4 நிமிஷம் இருக்க வீடியோவை ஃபஸ்ட்டு, அதாவது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோவை நான் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த வீடியோ வேணும். இடையில இருக்க அந்த 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு வேணாம். அப்படிங்கிறத நம்ம எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு தடவை சொல்கிறேன். அதாவது நம்ம எடிட் பண்ணப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 minute 48 செகண்ட் உள்ள வீடியோவை வந்து நம்ம 3 minute வந்து நம்ம வந்து எடிட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4 நிமிஷம் இருக்க வீடியோவை ஃபஸ்ட்டு, அதாவது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3லேருந்து 4க்குள்ளே இருக்க அதுகளை நம்ம எடிட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 நிமிஷத்துலேருந்து அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே உள்ளது வந்து வராமல் நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம முன்னே எடுத்தோம் இல்லையா வீடியோ, அதே எடுத்துக்கிறேன். வீ கட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து 4 அதாவது 4 நிமிஷம் 48 செகண்ட் உள்ள வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 வரைக்கும், அதாவது 0லேருந்து 2 வரைக்கும் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த பாயிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் நான் எடிட் பண்ணுறேன்.
அதே மாதிரி ஃபைல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத. அதாவது 0 to 2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். எடிட்டிங் பண்ணுறோம். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, ட்ரிம்மிங் ஆகிட்டுருக்கு. இது ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 2லேருந்து 3 விட்டுறலாம். 3 நிமிஷத்துலேருந்து அங்கே மீதம் இருக்க செகண்ட்ஸுகளை நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வீடியோ இஸ் ட்ரிம்டு, லொக்கேஷன் அது எங்கே லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. வி கட்டரில் 0 to 2 எடிட்டுங்கிற நேமில் அது அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து 0லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை விட்டுட்டு 3லேருந்து மிச்சம் இருக்க அந்த செகண்ட்ஸ் உள்ள வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வி கட்டருங்கிற ஃபோல்டரில் தான் அந்த 4 minute 48 second உள்ள வீடியோ இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 0லேருந்து 2 வரைக்கும் வச்சுருந்தோம். இப்போது நமக்கு வந்து இது வரைக்கும் தான் முன்னே இருந்தது. இப்போது அந்த 2லேருந்து 3க்குள்ளே உள்ளது நமக்கு வேணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி பாயிண்டரை செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுச்சு பாருங்கள். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ரன் ஆகுது பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு 4 minute 48 second வரைக்கும் நமக்கு வீடியோஸ் வேணும். அப்படி இல்லை உங்களுக்கு 4 நிமிஷம் வரைக்கும் வேணும்னாலும் நீங்கள் இந்த பாயிண்டரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து 4 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து இருக்கிறது வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை காமிக்கும். இங்கே இருக்கிறது வந்து அதாவது லெஃப்ட் சைடு இருக்குது வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டைமை காமிக்கும். வீடியோ எங்கே முடியுது அப்படிங்கிற டைமை காமிக்கிறது வந்து ரைட் சைடு காமிக்கும். இப்போ 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்குள்ள வீடியோ நமக்கு எடிட் ஆகுதுங்க. அஸ் யூஷுவல் அந்த சிசரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபைல் நேம் நம்ம இஷ்டம்தான். நம்ம இப்போ எதை பேஸ் பண்ணி பண்ணுறோமோ அதை வச்சு கொடுத்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது 3 to 4 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எடிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு, ட்ரிம்மிங் ஆகிக்கிட்டுருக்கு. இது ரெண்டும் உங்களுக்கு பர்சன்டேஜில் காமிச்சிட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் உள்ளது வந்து உங்களுக்கு எடிட் ஆகி வந்திருக்குங்க. இதுதான் எடிட் ஆப்ஷனோடைய இது மாதிரி எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு எந்தெந்த கண்டென்ட் வந்து அதில் தேவையோ ஒரு வீடியோவில் அதை ஈஸியாக எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வந்து வீடியோ அதாவது ஈஸி வீடியோ கட்டர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து மோர் தென் ஒரு 6-7 வீடியோவை எப்படி வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவை பார்த்து அதை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு நிச்சயம் தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.